ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்த சர்க்காரியா கமிஷன் ஊழல் அப்படின்னு பரபரப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பப்போ அதை தோணும்போது இதை பெரிய பிரபகண்டா பண்ணுவாங்க நிறைய எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள். அந்த சர்க்காரியா கமிஷனுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு ஒரு விடயம். ஒரு மூத்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பேச்சுவாக்கில் இந்த ஆண்டு இப்படியாக ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொன்னோன்னே அது ஆச்சரியமாக இருந்தது. அது விஷயமான ஒரு தேடல் இருந்துட்டு இருந்தால் அப்பப்போ ஞாபகம் வரும்போது அது முயற்சி எடுக்கிறது, அப்படியே விட்டுறது, அப்புறமா அடுத்த வேலைகளை பார்க்குறது, இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் தான் அந்த தீர்ப்பு நகல் நமக்கு வருகிறது. படிக்கும்போது ஒரு பெரிய வியப்பு, ஆச்சரியம். அந்த காலத்திலேயே ஒரு தற்கொலை நிகழ்ந்திருக்கிறது. 2G வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டியவர், சாட்சியாக இருக்க வேண்டியவர், இன்னும் மற்ற உண்மைகளை தெரிந்தவர் சாதிக் பாஷா எப்படி தற்கொலை செய்து கொண்டாரோ அதே போல் 1971, 72 அந்த காலகட்டங்களில் சத்யநாராயணா என்கிற ஒரு பெரிய கான்ட்ராக்டர் தற்கொலை பேசப்பட்டது பரபரப்பாக அப்படின்ற விடயமும் கூட கேட்குது. பெரிய ஆச்சரியம், நமக்கு அதிசயமாக இருந்தது. இந்த வழக்கு விவரங்களுக்குள்ளே போகும். பிப்ரவரி 3, 1969 அன்று பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவு. அதை ஒட்டி முதலமைச்சராக பெரிய லாபி நடந்தது. யார் முதலமைச்சராக வரணும்னு எம்ஜிஆர், அன்னை சத்தியவாணி முத்து, மதியழகன் இவங்களாம் பெரிய ஒரு முயற்சி எடுத்து கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக கொண்டு வருகிறார். கொண்டு வந்த பிறகு அவர் தலைமைச் செயலர் 1969 செப்டம்பர் வாக்கில் தலைமைச் செயலாளராக ராயப்பா என்கிற ஒருத்தரை ஐஏஎஸ் அதிகாரி தலைமைச் செயலாளர் பதவியில் சீனியாரிட்டி அடிப்படையில் நியமிக்கிறார். 69 செப்டம்பரில் அவர் தலைமைச் செயலாளர் ஆன பிறகு 71 வரைக்கும், ஏப்ரல் மாதம் 71 வரைக்கும் சுமூகமாக அப்படியே போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா 71க்கு பிறகு அவரை என்ன பண்ணுறாங்க, டீப் ப்ரமோட் பண்ணிவிட்டு பிளானிங் கமிஷனர்னு சொல்லிட்டு வேற ஒரு திட்டத்துக்கு டெப்டி டைரக்டராக அவர் போடுறாங்க. ஒரு தலைமைச் செயலாளராக இருந்த ராயப்பா ஐஏஎஸ் அவர்களை சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த காலகட்டத்தில் அவர் தான், வேறு யாரும் இல்லை. அவரை ப்ரமோட் பண்ணி ஒரு டம்மியாக ஒரு இடத்துல போட்டு இன்னொருத்தரை தலைமை செயலாளராக கொண்டு வராரு. இது ஒரு பெரிய அளவில் அப்போ பரபரப்பாக பேசப்படுகிறது. அவர் அந்த கோபத்தில் என்ன பண்ணுறாரு, இது சரியானது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த 71 ஏப்ரலுக்கு பிறகு லீவ் போட்டுட்டு போய் 72 ஜூன் வரைக்கும் நீண்ட விடுப்பு, ஓராண்டு விடுப்பு. அதுக்கு பிறகு தான் திரும்பவும் பணியில் நிற்கிறாரு. அப்புறமா திரும்பவும் அதை விடுப்பு எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. இப்படி ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறார். அந்த 72ல் என்ன பண்ணுறாரு, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொண்டுட்டு போகிறாரு ராயப்பா தலைமைச் செயலாளராக இருந்த ஐஏஎஸ் அவர்கள். அந்த என்னென்ன காரணங்களுக்காக என்னை இந்த கருணாநிதி அரசு, கருணாநிதி முதலமைச்சர் என்னை ப்ரமோட் பண்ணார், அதாவது வேற ஒரு இடத்துல இடமாற்றம் செய்தார். ப்ரமோட்னு சொல்ல முடியாது, தலைமைச் செயலாளர் பதவியில் இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு அவரை மாற்றுறாங்கன்றப்ப அது ஒரு டம்மியான இடம் அப்படின்ற ஒரு இடம் வருது. ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடவுட்னு சொல்லுவாங்க. இந்தந்த காரணங்களுக்காக என்னை இப்படி என்னை பழி வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக அந்த காலகட்டத்தில் தான் ஒரு அரசு அதிகாரிகளை என்ன வேணாலும் நான் செய்ய முடியும், சொல்கிறபடி தான் நடக்க வேண்டும், ஆட்சி சொல்கிறபடித்தான், சட்டம் என்ன சொல்கிறதோ இல்லையோ நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் செய்யணுன்றதுக்கான ஒரு நெருக்கடி அந்த ஒரு சம்பவத்திலிருந்து தான் எல்லாருக்குமே ஏற்படுகிறது. அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த அஃபிடவுட்ன்றதில் அந்த வாக்குமூலம்னு சொல்லலாம். அந்த அஃபிடவுட்டில் அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் வரிசையாக ஒரு 8 காரணங்கள் இருக்கிறது. அது தீர்ப்பிலேயே இருக்கிறது. அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஆங்கிலத்தில் உள்ள அதனுடைய விஷயம் என்னன்னா, இந்திய உச்ச நீதிமன்றம் மேலே வழக்கு இபி ராயப்பா எதிர்த்தரப்பாளர் தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதி. தீர்ப்பு நாள் 23 நவம்பர் 1973 வருது. இபி ராயப்பா ஐஏஎஸ்க்கு நவம்பர் 13, 1969 தலைமைச் செயலாளர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. பின் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஏப்ரல் 7, 1971 அவர் டெப்டி சேர்மன் பிளானிங் கமிஷனர் மற்றும் ஆஃபீஸரான ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்னு மாற்றப்படுகிறார். ஆனால் இந்த பதவியில் சேராமல் 13 ஏப்ரல் 1971 இருந்து ஜூன் மாதம் 5ஆம் தேதி 72 வரை விடுப்பில் சென்று விடுகிறார். இதன் பின்னர் பதவி இறக்கத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜூலை 1972 மனு தாக்கல் செய்கிறார் ராயப்பா அவர்கள். அவரின் மனு பின்னால் தள்ளுபடி செய்யப்படுறது வேறு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க,
ஏஎன் ரே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, டிஜி பலேகர், ஒய்வி சந்திரசூட், பிஎன் பகவதி, விகே கிருஷ்ணய்யர், இந்த 4 பேர் கொண்ட நீதிபதிகள் வந்து அந்த தீர்ப்பில் வருது. வாதி ராமையா, ராயப்பா, பிரதிவாதிகள் வந்துட்டு சிஎம், தமிழ்நாடு அரசு. அதான் சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வந்து இதில் இருந்ததுன்னு. அன்றைய முதல்வர் கருணாநிதிக்கு நெருக்கமானவர், தஞ்சாவூர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷனுடைய தலைவர் தியாகராஜா அவர் பேர். அவர் வந்து தஞ்சாவூர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டியினுடைய தலைவராக இருக்கார். ஒரு திருச்சிராப்பள்ளியில் ஒரு டிஸ்லரி ஃபேக்ட்ரி வந்து இருக்குது. அதில் வந்து சுத்திகரிக்கப்படாத தண்ணியை வந்து காவிரி, அந்த கழிவு நீருக்கு வந்து ஆற்றுல வந்து கலக்கிறார், காவிரி ஆற்றுல வந்து கலக்கிறார். இது பெரிய ஒரு குற்றமாக அன்று பார்க்கப்பட்டது. மிகப்பெரிய அளவில் அது கழிவு நீர் வெளியில் வந்துட்டு இருக்குது. இது தலைமைச் செயலாளருக்கு இது அங்கே இருக்கிற மாவட்ட அதிகாரிகள் மூலமாக வந்து இதை பார்த்து ஒரு பெரிய தவறாச்சு, இது சுத்திகரிக்கப்படாமல் இப்படி போடுறதுன்னு உடனே அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நோட்டு எழுதி நடவடிக்கை எடுத்து அது பெனால்ட்டியும் வசூல் பண்ணணும். அதான் முக்கியம். அது குறிப்பிட்ட அளவில் அப்போவே லட்சக்கணக்கில் அது வந்து சொல்ல வராங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுப்பதற்கு போலீஸுக்கு வந்து பரிந்துரைக்கணும். அப்போ டிஜிபிலாம் கிடையாது, ஐஜிபி, இந்தியன் ஐஜி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க. அதான் அப்போ உயர் பதவி. இப்போ அதுக்கு மேலே ஏடிஜிபி வந்து அதுக்கு மேலே டிஜிபியாகவே வந்துடுச்சு இப்போ. அப்போ அதுக்கு வந்து நேராக அனுப்புகிறாங்க, அவருக்கு வந்து பரிந்துரை அனுப்புகிறாங்க. அது இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் டிஜிபிக்கு வந்து உத்தரவிடணும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு கருணாநிதிக்கு ராயப்பா பரிந்துரைத்து கடிதம் எழுதுகிறார், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை வந்து என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு இந்த கூட்டுறவு சொசைட்டி மந்திரியாகப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, இல்லை அவர் தொலைபேசி வழியாக சொல்லி இதை வந்து மேலேருந்து சொல்லிட்டாங்க, இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. தலைமைச் செயலாளர் வந்து இப்படிலாம் செய்ய முடியாது உங்கள் இஷ்டத்துக்கு, இது முறையாக வந்து சிஎம்க்கு போயிருக்கு, சிஎம் டிஜிபிக்கு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறது தான் சரியாக இருக்குது, இது ஒரு பெரிய அஃபென்ஸ் இது அப்படின்றாரு. இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க. இது வந்து ஒரு காரணமாக, பதவி இறக்கத்துக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இன்னும் அடுத்தடுத்த விஷயம் இருக்குது. ரெண்டாவது, தலைமைச் செயலாளர் இன்றைக்கு இருந்த முதல்வரின் பிரைவேட் செக்ரட்டரி, அன்றைக்கி இருந்தார் சிஎம்மோட பிரைவேட் செக்ரட்டரி, அவர் பேர் வைத்தியலிங்கம்னு, அவர் மேலே வந்து சில இதெல்லாம் வருது, வேறு மாதிரிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி அன்றைக்கி பேசப்படுது. அதை ஒட்டி தலைமைச் செயலாளர் சொல்கிறாரு, இந்த ப்ரைவேட் செக்ரட்டரி உங்களுக்கு இருக்கிறாருங்கள, அவர் தான் நீங்கள் அதை மாற்றணும், மாற்றினீங்கன்னா சில விஷயங்கள் வந்து தடுக்கப்படும் நல்லபடியாக அப்படின்னு. அதாவது நிறைய முறைகேடுகள் வேறுமே போயிருப்போ அது ப்ரைவேட் செக்ரட்டரி மூலமாக சில விஷயங்கள் கையாளப்படுவதாக குற்றச்சாட்டு அன்றைக்கி இருந்தது. இதுதான் விஷயம். மாற்றணும்னு சொல்கிறப்ப அதுக்கு என்னன்றாரு முதல்வர் மு கருணாநிதி, அவரை மாற்றுறதில்ல, ஒன்றை தான் முதல்ல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக அந்த அஃபிடவிட்டில் இருக்குது. மூன்றாவது பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, மெட்ராஸு ரீஃபைனரிஸ்ன்னு சொல்லிட்டு, அது எம்ஆர்எஃப் கம்பெனின்னு நினைக்கிறேன், அதுக்கான இடங்கள் வந்து சென்னை மாதவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மணலியில் வந்துட்டு பெரிய ஒரு இடத்த வந்து ஒதுக்குறாங்க. அது யாருக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, திரு ராமகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான இடம், ராமகிருஷ்ணன் முதலியார்னு சொல்லிட்டு. இதை பற்றி நம்ம இன்னொரு விஷயம் கூட நான் சேர்த்து சொல்கிறேன். அவருக்கு சொந்தமான இடம், அது பெரிய இடத்துல கையகப்படுத்துகிறாங்க. அதில் வந்து நிறைய அந்த இடத்துக்கான இழப்பீடு இருக்குல்ல, அந்த இழப்பீடு எப்போ நடக்குது, இதெல்லாம் வந்து அந்த 70, 71, 72க்குள்ளே இதெல்லாம் நடக்குது. இந்த இழப்பீடு வந்து நிறைய கொடுக்கறதில்ல. அங்கே இருக்கக்கூடிய டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், இன்னும் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சேர்ந்து அதிகமான இழப்பீடு ஒதுக்குதல் அப்படின்னு சில நடைமுறைகளை வந்து எடுக்கிறாங்க. இந்த விஷயம் தலைமைச் செயலாளருக்கு வருது. இது வந்து அளவுக்கு மீறி அந்த காலத்தில் பல லட்சங்கள் வந்து ஊழல், இன்றைக்கி கோடிகள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் அது பெரும் தொகை. இன்றைக்கி ஒப்பிட்டு பார்த்தா ஒரு 100-200 கோடி அதிகமாக அப்படியே ஒதுக்குற மாதிரி அர்த்தம் அப்படின்ற மாதிரி கணக்கு வரும். அப்போ இது வந்து தப்பாக தோணுது இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தலைமைச் செயலாளர் ராயப்பா அந்த விஷயத்தில் வந்துட்டு ஒரு கமிட்டி போட்டு விசாரித்து அதை நடவடிக்கைக்கு உட்படுத்தணும், இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தலைமைச் செயலாளர் சொல்கிறது பின்னாடி என்ன ஆகுதுன்னா, துறை அமைச்சர் மூலமாக அது அப்படியே கிடப்பில் போடப்படுது. அது முதலமைச்சருக்கு வருது. முதலமைச்சரும் அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கலை, அது அப்படியே கிடப்பிலே போட்டாச்சு, நடவடிக்கையே எடுக்கலை. சரி, இதில் வந்துட்டு அந்த இடத்த கொடுத்ததா சொல்கிறல்ல ராமகிருஷ்ண முதலியார்னு சொல்லிட்டு, இவர் யாருன்னா மிகப்பெரிய ஒரு நேஷனலிஸ்ட், மிகப்பெரிய லேண்ட் நாய்க்கர். அந்த காலத்தில் காமராஜருடைய அணுக்கமான ஒரு தொண்டர், சம அளவுக்கு பழகக்கூடியவர். காமராஜர் இருந்தபோது இதே போல் ஒரு சம்பவம் நடக்கிறது. இது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அன்றைக்கி இந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலை இருக்குதுல்ல உங்களுக்கு வடசென்னை பக்கத்தில், இன்றைக்கி அந்த இடம் முழுக்க இந்த ராமகிருஷ்ணன் முதலியாருக்கு சொந்தமான இடம்.
ஒரு ஒரு பெரிய தொழிற்சாலை வந்து நம்ம சென்னைக்கு கொண்டுட்டு வந்தால் நல்லா இருக்கும். காமராஜர் தான் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார் அந்த காலகட்டத்தில். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வரணுன்ற ஒரு பெரிய காரணம். அப்போ என்ன பண்ணுறாரு, இடம் வேணுன்றப்ப சுற்றி முற்றியும் பார்க்குறாரு, அதிகாரிகள் மூலமாக விசாரிக்கிறாரு. ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி ஒருத்தருக்கு இந்த பக்கம் நிறைய இடம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது அப்படின்றவொடனே காமராஜர் நேரடியாக அந்த ராமகிருஷ்ணனுடைய வீட்டுக்கு தேடி போனோன்னு அவர் ஆடி போயிட்டு எழுந்து, என்ன தலைவரே நீங்களே என்னை தேடி வந்துட்டீங்களா? இது வந்து திருச்சி வேலுசாமி அவர்கள் அவருடைய அந்த அரசியல் ஆடுகளம் பதிவுக்காக சொன்ன ஒரு விஷயம் இது. அப்போ வந்து இந்த மாதிரி என்ன விடயமாக வந்தீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை இப்படி ஒரு தொழில் கொண்டு வந்தால் மக்களுக்கு நன்மையாக இருக்கும், அதுக்கான இடம் தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட தான் இடம் நிறைய இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி இத்தனை ஏக்கர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பைசா வாங்காமல் நான் தரேன், நீங்கள் எடுத்துக்கிறதுனா சம்மதிக்கிறதுனா அப்படின்றாரு. உட்காந்து இல்லைப்பா அது நீ எனக்கு கொடுக்குறது இல்லை நான் உனக்கு கொடுக்குறதுன்றது இல்லை, நாட்டுக்கு தர, இந்த அரசுக்கு நீ தர, அப்போ அரசு வந்து ஒரு நிர்ணய விலை வச்சிருக்குது நிலத்துக்கு, அந்த பணத்தை நீ வாங்கிக்கணுன்றாரு. அவர் வாங்காமவே நான் தரேன்றாரு. இல்லை ஒரு நியாயம் இருக்கணும், நீங்களும் வந்து சும்மா கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது அரசுக்குன்றப்ப, அன்றைக்கி கவர்மெண்ட் மார்க்கெட் ரேட் இருக்குல்ல அந்த விலையை கொடுத்து அவர்கிட்டருந்து அந்த இடத்த வாங்கினது தான் இன்றைக்கி பாரத் பெட்ரோலியம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் வடசென்னை பகுதியில் இருக்கிறது. அந்த ராமகிருஷ்ணன்கிட்ட இப்போ கருணாநிதி முதலமைச்சர் ஆனவன இடத்த வாங்குறப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஒப்பீடு தெரியும். அதில் பல கோடி வந்து முறைகேடு அந்த லேண்டு ஒதுக்குனதில் அவருக்கு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் அதிகாரிகள் அளவில் இது நடந்து இந்த விஷயங்கள் வந்து அரசியல் பொருட்கள் தலைமைச் செயலாளருக்கு தெரிஞ்சு தலைமைச் செயலாளர் வந்து அந்த டிஆர்ஓ மற்றவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல முதலமைச்சர் அதை வந்து எடுக்காமலே கிடப்பில் போட்டார் என்பது 3வது குற்றச்சாட்டு. 4வது வந்து என்னென்னா, அண்ணா சமாதி இருக்கிறதுல அந்த அண்ணா சமாதிக்கான ஒரு முன்மொழிவு இதை வந்து கொண்டு வர்றதுக்கு முதலமைச்சர் வந்து எடுக்கிறாரு. அண்ணா சமாதி தொடர்பான முன்மொழிவு தலைமைச் செயலாளர் எதிர்ப்பு தெரிவித்ததை முதலமைச்சர் பொறுத்து என்னன்னா, சமாதியை நிர்வகிக்கவும் பராமரிக்கவும் ஒரு குழுவை நியமிக்க வேண்டும். ஒரு குழு நியமித்து அந்த குழு வந்து தொடர்பாக ஒரு சட்டம் இயற்றணும், அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் இயற்றி அந்த அண்ணா சமாதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியலாக கொண்டு வராரு. ஒரு குழுவை நியமித்து அது வந்து பரிந்துரை செய்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை மெயின்டைன் பண்ணுற அந்த விஷயத்துக்கு வந்து தலைமைச் செயலாளர்கிட்ட சொல்கிறாரு. தலைமைச் செயலாளர் வந்து அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது, இது அப்புறம் அடுத்தடுத்த முன்னாள் முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க, அடுத்தடுத்து வர முதலமைச்சர் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது, அது கார்ப்பரேஷன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அப்படின்றாங்க. இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு ட்ரஸ்டியாக ஒன்று தொடங்குறாங்க. அண்ணா சமாதியை வந்து பாதுகாப்பதற்காக பராமரிக்கிறதுக்காக ப்ரைவேட் ட்ரஸ்ட் ஒன்று உண்டாக்கப்படுகிறது. அந்த ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அரசுக்கிட்ட வந்து நாங்கள் வந்து இதை பராமரிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்களாம். எப்படிலாம் வருது பாருங்கள். முதல்ல மறுத்துறாரு, ஒன்று ஒரு ப்ரைவேட் ட்ரஸ்ட் வந்து உருவாக்கப்படுகிறது அண்ணா சமாதியை எங்ககிட்ட ஒப்படைங்கன்னு வந்து அப்படி ப்ரொபோசல் போகுது. போகும்போது தலைமைச் செயலாளர் என்ன பண்ணுறாரு, அந்த இடம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம், அதுக்கான செலவுகள் அது இது இன்னும் மொத்தம் எல்லாம் பார்த்தா 40 லட்சம் ரூபாய் இது வந்து மாநகராட்சிக்கு அரசுக்கான இது இதில் இருக்குது, இதை வந்து தூக்கி ஒரு தனிநபர்கிட்ட கொடுத்துட முடியாது, ட்ரஸ்ட்டுக்கிட்ட கொடுத்துட முடியாதுன்னு மறுப்பு தெரிவிக்கிறார். தலைமைச் செயலாளர் மறுப்பு தெரிவித்தா என்ன இருக்குது, இது வந்து பொதுப்பணித்துறையின் தானே கீழே வருது, அப்புறம் பிறகு பொதுப்பணித்துறைக்கு மாற்றப்படுகிறது, பொதுப்பணித்துறை அங்கே கொடுக்கப்படுகிறது, இப்படியாக இந்த விடயம் முடியப்படுகிறது. அரசனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி 40 லட்சம் ரூபாய் பராமரிப்பு இப்படியாக வந்து போய் முடியுதுன்னு இது வந்து எதிர்க்கிறார் அவர் தலைமைச் செயலாளர். கருணாநிதி அவர்களுக்கு கோபம் வருகிறது. இதுவும் ஒரு காரணம் என்றாக சுட்டி காட்டப்படுகிறது. அடுத்தது 5வது குற்றச்சாட்டு அதி முக்கியமானது, அடிக்கடி பேசப்படக்கூடிய குற்றச்சாட்டு, சென்னை மாநகருக்கு வீராணம் தண்ணி கொண்டு வருவதற்கான டெண்டர் கோரப்படுகிறது, இங்கே தான் ஒரு தற்கொலையும் நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வழக்கத்துக்கு மாறான நடைமுறைகள் ஃபாலோ பண்ணுறாங்களாம். ஒரு டெண்டர்னால் அந்த காலகட்டத்தில் இப்படியான வெளிப்படைத்தன்மை இருக்கணும், இன்னார் போடுவாங்க, அதில் யார் குறைந்த இது இருக்கணும் அவங்களுக்கு முன்னுரிமை, அதுலேயும் வெளிப்படைத்தன்மை, இப்படி பலதெல்லாம் அப்போ இருந்தது. காமராஜர் ஆட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு அந்த ஒரு தொடக்கம் முதல் ஒரு 5 காலம்லாம் பெரிய அளவில் ஊழல் முறைகேடுலாம் அவ்வளோவா கிடையாது, பயந்து செய்யக்கூடிய விஷயம் அந்த காலகட்டத்தில். மற்றபடி நேர்மையாக நிர்வாகம் போயிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் முதல் முறையாக டெண்டர் விடுறதுல நிறைய இந்த ரூல் வந்து மாற்றப்படுகிறது, மீறப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. வழக்கத்திற்கு மாறான முறையில் நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதாக தலைமைச் செயலாளர் குற்றம் சாட்டுகிறார். அதில் என்ன நடந்தது அப்படின்னு, அதுக்கு வந்து சுமாராக 20 கோடி ரூபாய் அந்த வீராணம் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நிதியை ஒதுக்குறாங்க. 20 கோடி ஒதுக்குனாங்கன்னா அந்த காலத்தில் அவர் வந்தப்போ என்ன நடக்குன்னா, முதல்ல ஒரு நிதியை ஒதுக்கி டெண்டரை விடுவாங்க,
அப்புறமா மறு ஆய்வு செய்துக்கு ஒரு கமிட்டியை போட்டுட்டு இல்லை இது 20 இல்லை 25 கோடி 30 கோடி செலவாகிறதுன்னு அந்த தொகையை ஒதுக்க கொடுக்குறது. அப்போ ஒரு மாதிரி இருந்துட்டு இருந்தது. பட் வீராண குழாயில் என்ன நடந்ததுன்னா 20 கோடியை வந்து ஒதுக்கிடுறாங்க. 20 கோடி ஒதுக்கிட்டு அதில் வந்து 90 கோடி அந்த மெக்கானிசம் அந்த மெஷினரி வாங்குறதுக்காக 90 கோடியை அந்த டெண்டராக இருக்கக்கூடிய 20 கோடி ஒதுக்கப்படுகிறது அந்த வீராணம் குழாய் ப்ராஜெக்டுக்காக. 20 கோடியில் 90 லட்சம் ரூபாய் அவருக்கு முன்பணமாக மெஷினரியை வாங்கிறதுக்காக கொடுத்துடணும்னு ஒரு ப்ரொபோசனல் வந்து வைக்கிறாங்க. இதுவும் வழக்கத்துக்கு மாறனாக இருக்கிறது. மொத்தம் 20 கோடியில் 90 லட்சம் வந்து முன்பணமாக கொடுக்கறது வந்து சரியாக இருக்குமா இல்லையான்னு. ஆனால் ஏதோ அங்கே சம்திங் ராங் ஏதோ ஒன்று நடக்குது. இந்த விஷயங்கள் தான் பிறகு வந்து பெரிய அளவில் சர்ச்சையாக மாறுகிறது. வீராணம் குழாய் ஊழல் அப்படின்னு பெரிய அளவில் பேசப்பட்டது. எம்ஜிஆர் முதலமைச்சராக வராரு. நாட்டு மக்களுக்கு இந்த வீராணம் ஊழல் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டுன்றதுக்காக அந்த வீராண குழாய் வழிநெடுக்க பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் அப்படியே கடந்துக்கிட்டு இருந்தது. நீண்ட நெடிய காலமாக கடந்தது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். எம்ஜிஆர் இருந்து மறையிற வரைக்கும் அது அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருந்தது. அந்த விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க, நிறைய முறைகேடு நடக்கிறது. அது பின்னாடி சர்ச்சையாக வருது. அப்புறம் அது ஊழல் வழக்குக்குள்ளே போகுது. அந்த சத்யநாராயணா வந்து ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு தெரியாது. ஆனால் அன்னைக்கு என்ன பேச்சு நடந்ததுன்னா, அந்த 20 கோடி கான்ட்ராக்ட் எடுத்ததில் வீராண குழாய்க்காக பெருந்தொகை அது யாருக்கு போய் சேர்ந்துருக்கிறது, அந்த விசாரணை இதுக்குள்ளே வந்துச்சுன்னா அவர் வந்து விட்னஸாக மாற வேண்டியதாக இருக்கும். அதனால் அவர் வந்துட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. அப்படியே 2Gக்கு வந்தோம்னாக்கா சாதிக் பாஷா வந்து இதில் சம்மந்தப்படுறாரு. நிறைய விஷயங்கள் அவர் மூலமாக நடந்தது. பண போக்குவரத்து அவர் மூலமாக நடந்தது. ராசாவுக்கு மிக நெருக்கமாக A to Z இருந்த அந்த சாதிக் பாஷா 2G வழக்கில் எல்லாரும் மாட்டி என்கொயரி பண்ணும்போது எதிர்பாராத விதமாக அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு முடிஞ்ச பரபரப்பு நடந்தது. ஞாபகம் இருக்குதா? எங்கே நடந்தது, எது வரைக்கும் வருது பாருங்கள் அந்த மெத்தடு, அந்த சிஸ்டம். அப்புறம் அதே போல் அண்ணா நகர் ரமேஷ் ஒரு குடும்பத்துக்காக வேண்டி குடும்பமே தற்கொலை செய்து கொண்டிருந்த ஒரு சம்பவம். இதுக்கெல்லாம் முன்னோடி வந்து 1971 73 அந்த காலகட்டங்களுக்குள்ளாக வீராண குழாய் அந்த விஷயம் 75 பிரச்சனைக்கு முன்னாடியாகவே வந்து தற்கொலை சம்பவம் நடந்திருக்குது. அதை சொல்ல வர்றாரு. இந்த ப்ராஜெக்டை வந்து அவர் வந்து உங்களுக்கு ராயப்பா தலைமைச் செயலாளர் இந்த ப்ராஜெக்ட் வந்து சுட்டி காட்டுறாரு. இந்த அந்த வீராண குழாயும் ஒரு காரணம். நான் அப்ஜெக்ஷன் பண்ணேன், இப்படியாக பிரச்சனையாச்சு. பின்னாடி வீராண குழாய் ஊழல்னு வந்ததில்லை, அதெல்லாம் காரணம்னு சொல்ல வர்றாரு. அது பின்னாடி நடந்ததை முன்னாடி குறிப்பிட்டார். முன்கூட்டியே அதில் ஊழல் முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதிர்த்தேன், மறுப்பு தெரிவித்தேன், அதை மீறி நடக்க தொடங்கினது அப்படின்னு குறிப்பிடுறாரு 72. பின்னாடி வந்து அவங்க தற்கொலை சம்பவம்லாம் பின்னாடி நடந்துச்சு, அதை விடுங்க. அதுக்கடுத்தது வந்துட்டு இந்த சம்பவத்தில், இந்த வீராண குழாய் சம்பவத்தில் இந்த வழக்கு விசாரணையெல்லாம் வருது. பின்னாடி வீராண குழாய் ஊழல்னு வருது. சத்யநாராயண தற்கொலை செய்கிறாரு. அந்த வீடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் பெரிய பழைய பங்களா. இன்றைக்கும் வந்து வெளியில் ஒரு நோட்டீஸ் இருக்கும், திஸ் ப்ராப்பர்ட்டின்னு உயர் நீதிமன்ற வழக்கின் கீழாக இது இருக்கிறது அப்படின்னு இந்த பெரிய போர்டு ஒன்று தகடலில் எழுதி ஒட்டியிருக்கும். இப்படிலாம் நடந்திருக்கு அந்த காலத்தில். அதை வந்து சொல்ல வரோம். அதுக்கு அடுத்ததாக வந்து உலக பிரசித்தி பெற்ற அந்த கூவம் ஆறு ப்ராஜெக்டு, கூவம் ரிவர் ப்ராஜெக்ட்னு அதுக்கு பேர். தொடர்பான மேம்பாட்டு திட்டம் முதல்வர் இது தொடர்பாக விசாரணை நடத்த அது வராரு, ஒரு நிதியை ஒதுக்குறாரு. அப்புறமா வந்துட்டு பெரிய அளவில் சர்ச்சை வருகிறது. முதல்ல இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பணம் இந்த குற்றச்சாட்டுலாம் வந்தோடனே இவரே என்ன பண்ணுறாரு, முதலமைச்சர் ஒரு விசாரணை நடத்துறதுணும், விசாரணை நடத்துறதுக்காக தலைமைச் செயலாளருக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணணும், அப்போ விஜிலன்ஸுக்காக அந்த விசாரணையை ஒப்படைக்கணும் அப்படின்றாரு. விஜிலன்ஸில் அவருக்கு வேண்டப்பட்டவர் யாரோ ஒருத்தர், அதை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக இல்லைன்னு முடிச்சுன்னா தான் காரணம். எதற்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு, மறுப்பு பண்ணுறாரு, இல்லை இப்படிலாம் செய்ய முடியாது இதை அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதுவும் ஒரு காரணம். அதாவது கூவம் நதியை சுத்தம் பண்ணுற ப்ராஜெக்டில் வந்துட்டு இப்படிலாம் நடந்தது. இவரே வந்து விஜிலன்ஸ் போட்டு இவரே என்கொயரி பண்ணி இவரே அது வந்து எதுவும் நடக்கலைன்னு முடிக்கிறதுக்காக ஒரு விசாரணை, அதுதான் காரணம். இதை வந்து என்ன பண்ணுறாரு, முடியாதுன்னு தலைமைச் செயலாளர் ராயப்பா மறுக்கிறார். இதுவும் ஒரு காரணம்னு குற்றச்சாட்டில் வருது. 6வது குற்றச்சாட்டாக. 7வது குற்றச்சாட்டு அதில் 1971 ஜனவரி, அப்படியே படிச்சிடறேன். 1971 ஜனவரி மாத இறுதியில் ராமசாமி நாயக்கர் ஊர்வலம் ஒன்றை நடத்துகிறார். இந்துக்களின் மத உணர்வை புண்படுத்தும் என்ற இந்த ஊர்வலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. துக்ளக் மாத இதழ் ஆசிரியர் ராமசாமி இந்த ஊர்வலத்தை புகைப்படங்கள் எடுக்கிறார். எடுத்த புகைப்படங்களை ராமசாமி வெளியிடக்கூடும்
என்கிற தகவல் திமுக கட்சிக்கு கிடைக்க பெறுகிறது. புகைப்படங்கள் வெளியிடப்பட்டால் தேர்தல் நடைபெறும் இந்த வேளையில் திமுகவை வெற்றி பாதிக்கக்கூடும் என்று ஆளும் திமுக அஞ்சுகிறது. இச்சூழலில் லா மினிஸ்டர் தலைமைச் செயலாளர் ராயப்பாவுக்கு தொலைபேசி செய்து புகைப்படங்கள் வெளிவராமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். எந்த வகையிலாவது சரி புகைப்படங்கள் வரக்கூடாது, பத்திரிக்கையில் வரக்கூடாது, நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணுன்றாரு. அதுக்கு அத்தகைய அதிகாரம் அரசுக்கு இல்லை என்று ராயப்பா தலைமைச் செயலாளர் மறுக்கிறார். அது ஒரு பத்திரிகை சுதந்திரம், அவர் செய்து போய் வலுக்கட்டாயமாக நம்ம அதை தடுக்க முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. மேலும் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு தற்காலிக பணி நீக்கம் செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறாங்க அரசு. சுருக்கமாக என்னென்னா, இதன் பேரில் நான் அந்த பத்திரிக்கை வெளியில் வரக்கூடாது, செய்தி நடவடிக்கை எடுத்த மாதிரியும் இருக்கணும். அப்போ அதுக்கு பர்மிஷன் கொடுத்து அந்த போலீஸை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றார். சூப்பரண்ட் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணணுன்றார். அதுக்கு தலைமைச் செயலாளர் மறுப்பு தெரிவிக்கிறார். துக்ளக் ஷோ பத்திரிகையை தடுக்க முடியாது, அராஜகமாக பிடிங்க தடுக்கவும் முடியாது அப்படின்னு அதுக்கும் மறுப்பு தெரிவிக்கிறார். இப்போ ஒரு டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு இன்ஸ்பெக்டராவது சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கருணாநிதி சொல்கிறாரு. அதையும் சட்டத்துக்கு உட்பட்டு வழக்கு பதிவு செய்யலாமல் அந்த போலீஸ் அதிகாரி எப்படிங்க நம்ம சஸ்பெண்ட் பண்ண முடியும்ன்றப்ப கடைசியாக சொல்ல வர்றாரு அந்த இடத்துல. ஐஜிபி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மூலமாக ஒருத்தரை டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. அது முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணால் போகுதுன்னு இப்படி ஒரு பேச்சுவார்த்தை ஓடுது. முதல்வர் முகாமிலிருந்து திரும்பிய உடனே தலைமைச் செயலாளர் அழைத்து இந்த பிரச்சனைலாம் நடக்குது. சிஎம் ஆஃபீஸு கேம்ப் ஆஃபீஸில் நடக்குது விவாதம். இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு போலீஸை வச்சுட்டு பேசுகிறாங்க, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, ராமசாமி நாயக்கர் மீது அவரை கைது செய்வதற்கான வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறது யாருனாக்கா கருணாநிதியை சொல்கிறாரு. இதில் தலைமைச் செயலாளருக்கு ராயப்பாவுக்கு ஏதோ முரண்பாடெல்லாம் வருது. இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. தந்தை பெரியார்னு என்னன்னோ சொல்லிகிட்டே இருக்கிறாங்கல்ல, ஒரு தேர்தல் வெற்றிக்காக வேண்டி அது பாதிக்கப்படுமே என்பதற்காக வேண்டி வழக்கம் போல் பெரியார் நடத்துகிற ஊர்வலங்கள் இந்துக்களுக்கு எதிராக, பார்ப்பனருக்கு எதிராக அப்படின்னு நடத்தக்கூடிய அந்த ஊர்வலம் அது தேர்தல் நேரத்தில் ஓட்டு பாதிக்கும், வெற்றியை பாதிக்கும் அப்படின்றதுக்காக துக்ளக் ஷோ பத்திரிக்கையில் வேறு வெளியிடுறாரு. அது வந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக லட்சியமாவது அண்ணாவது தந்தையாவது தூக்கி உள்ள வை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு இல்லைங்களா, அதுதான் கருணாநிதி. இதை மக்கள் எல்லாரும் இன்னைக்கு என்னமோ அப்படி எங்கள் பெரியாரை சொல்லாமல் இந்த திமுக உடன்பிறப்பும் குறுக்கு நேர்க்கா உருண்டு பெறல்றாங்கல்ல, இது எவிடன்ஸ் ஒன்று இருக்கிறது. கருணாநிதியே ஈவேரா மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி அழுத்தம் கொடுக்கிறார் தலைமை செயலாளருக்கு. அது நடந்தது பின்னாடி. அதுக்கு அடுத்த குற்றச்சாட்டு முக்கியமானது, தேர்தல் வந்துடுச்சு. தேர்தல் அப்போ சுமார் தேர்தலுக்காக லாரி மூலம் 300 மைல்களுக்கு அப்பால் இருந்து 1500 குண்டர்கள் இங்கே உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ஆளுநர் என்ன பண்ணுறார், 1971 பிப்ரவரி 28 பிற்பகல் 4 மணிக்கு தலைமைச் செயலாளருக்கும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஐஜின்னு சொல்லுவாங்கள்ல, அவர் 2 பேருக்கும் சம்மன் கொடுத்து உடனடியாக வாங்கன்னு கூப்பிட்றாரு. அன்னைக்கு இருந்த ஆளுநர் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, எனக்கு கிடைச்ச தகவல் படி தெற்கே இருந்து ஒரு 1500 குண்டர்ஸ் லாரி மூலமாக வந்திருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெடும், அதாவது மிரட்டி உருட்டி வாக்கு பூத்தை கேப்சர் பண்ணி வெற்றி பெற வைப்பதற்கான வேலைகள் இதுதான் சுருக்கமாக. அப்போ ஐஜி கிட்ட கேட்குறாரு, விசாரணையில் ஐஜி கிட்ட கேட்குறாரு ஆளுநர்கிட்ட ஐஜி சொல்கிறார், ஆமாம் ஒரு 1500 பேர் குண்டாஸ் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஆளுநர், 300 மைலுக்கு அப்பாலிருந்து தென் மாவட்டங்களிலிருந்து 1500 குண்டர்களை லாரிகள் மூலமாக கொண்டு வரும்போது வழியில் இருக்கக்கூடிய எந்த போலீஸுக்கும் தகவல் தெரியாதா, இன்டெலிஜென்ஸ் தகவல் கொடுக்கலையா, காவல்துறைக்கு இது உண்மையிலே தெரியாமல் தான் நடக்கிறதா அப்படின்னு ஒரு ஐஜியை அவ்வளோதான் கேட்க முடியும். கேட்டுட்டு நியாயமாக நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படின்ற வார்த்தையை ஐஜி கிட்ட அங்கே பதிவு பண்ணுறாரு. அப்போ தலைமைச் செயலாளர் ராயப்பாவும் இருக்கிறாரு, அதை வருத்தப்படுகிறாரு. உடனடியாக தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாரு. குறிப்பிட்ட சில பகுதிகள், அதாவது விஐபிகள், முதலமைச்சர் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் வரும் என்ற ரிப்போர்ட் எனக்கு வந்திருக்கிறதுன்றதையும் ஆளுநர் எனக்கு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்றாரு. இதெல்லாம் ஒரு விசாரணை நடவடிக்கை எடுக்கிறாரு. சுருக்கம் என்ன சொல்கிறாருன்னாக்கா, அன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டம் அந்த திருப்பத்தூர் இருக்குல்ல, திருப்பத்தூரில் மாதவன் இன்னும் முக்கியமான விஐபிகள் நிற்கக்கூடிய அந்த தொகுதியெல்லாம் மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும்ன்றதை உறுதியாக சொல்கிறாரு. இப்படியான ஒரு நிர்வாகத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது எங்கே போய் முடியும், ஏன் அப்படிலாம் நடக்குது
ஒரு கலவரத்தின் மூலமாக இல்லை குண்டர்களை வைத்து மிரட்டி பூத்து வந்து கேப்சர் பண்ணி வாக்குகளை போடுவது, அதற்காக குண்டர்களை வரவழைப்பதுன்னு இது என்ன புதுசாக இருக்குது? இது வரைக்கும் இல்லை. அப்போ தான் தொடங்குது. 1500 பேர் சும்மா இல்லை. எப்போ கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது நடக்கக்கூடிய 1971 தேர்தலில், இந்த தேர்தலுக்காக வேண்டி நடக்குது இது. இதை வந்து ஆளுநர் கண்டிக்கிறார். இது சம்பந்தமாக தலைமைச் செயலாளர் வந்து ஒரு குறிப்பும் எழுதுகிறார். இப்படியான ஒரு இதெல்லாம் நடந்து, இதெல்லாம் ஒரு பதிவு. அப்போ கொஞ்சம் இறுக்கமான நடவடிக்கையை தலைமைச் செயலாளர் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கோபத்தில் தான் என்னை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு, என்னை வந்து தகுதி குறைவாக ஒரு டம்மியான இடத்துக்கு போடுறாருன்னு வழக்கு போகுதுங்க. இந்த கதையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இவர்களுடைய இந்த மாடல் அரசுனுடைய முன்னோட்டம் முன்னாடி எப்படி இருந்திருக்கிறது, ஐயா கலைஞர் வந்தபோது எப்படியெல்லாம் வருகிறது, பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்ல வரோம். வழக்கு வருது, வழக்கு விசாரணை வரும்போது சொல்கிறாங்க தீர்ப்பில், மேற்கண்ட இந்த தலைமைச் செயலருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மை என்றாலும் கூட போதிய சாட்சியங்கள் இல்லை. ஒரு தலைமைச் செயலாளருடைய குற்றச்சாட்டுக்கே சாட்சியங்கள் இல்லை. ஏன்னா கொடுக்க முடியாது அவரால். விஜிலன்ஸ் வந்து அன்னைக்கு வந்து ஐஜி வந்து நிறைய விஷயங்கள் அந்த ஆவணங்களை கொடுக்கணும். அவர் வந்து மறுக்கிறாரு. ஏன்னா வேண்டப்பட்ட ஒருத்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் கருணாநிதி, அதனால மறுக்கிறார். அவர் புதியதாக வந்தவர். இவரையும் மாற்றுறாரு, ராயப்பாவும் மாற்றுறாரு. இன்னொரு போலீஸ் ஐஜி இன்னைக்கு ஏடிஜிபின்னு டிஜிபின்னு சொல்கிற மாதிரி, இன்னைக்கு டிஜிபின்னு சொல்கிற மாதிரி அன்னைக்கு வந்து ஐஜி, அந்த ஐஜியை மாற்றிடுறாரு. புது அதிகாரிகளை கொண்டு வந்துட்டார் 2 பேரும். இந்த 2 பேரும் ஒத்துழைக்கல. அவருக்கு ஆவணங்கள் வேணும் இல்லை, எங்கேருந்து எடுக்கிறது, எங்கேருந்து எப்படி அவங்க கொடுப்பாங்க, சிஎம் அனுமதி இல்லாமல் கொடுப்பாங்களா? ஆகவே இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு நடந்திருக்குதுங்க. 1973 இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிறது. இது ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற ரொம்ப மூத்த ஒரு அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த விடயங்கள் எப்போ சொன்னது ஞாபகத்தில் இருந்தது. தேடி இன்றைக்கி தான் அந்த விஷயங்கள் கிடச்சிருக்குது. ஒரு நல்ல மனிதர் அதுக்கான அந்த நகலை கொடுத்தாரு. பார்த்தா இப்படியெல்லாம் இருக்கிறது வரலாறு, முன்னோடிகள் இப்படிலாம் இருக்குது. தேர்தல் 72, அந்த தேர்தலுக்கு பிறகு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக வருகிறார். வந்தவுடனே இந்த பேசப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமும் அன்னைக்கு அதிமுகவுடன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கல்யாண சுந்தரம் அவர்கள் எம்ஜிஆரோட கூட்டணி, அந்த தோழர் கல்யாண சுந்தரம் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து, இன்னும் சொல்லப்போனால் இந்த புகாரை எல்லாத்தையும் வந்து ஒழுங்கு வடிவம் டிராஃப்ட் செய்ததே தோழர் கல்யாண சுந்தரம் தான் சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். அவரும் எம்ஜிஆரும் சேர்ந்து ஆளுநரை சந்தித்து புகார் கொடுக்கிறார்கள். இப்படியாக சர்க்கரை பேரல் ஊழல், வீராண ஊழல், ஒரு ஊழலுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து இப்படியான ஊழல் முறைகேடு பல கோடிகள் வந்து நகர்ந்திருக்கிறது, அதன் மேலே விசாரணை வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆளுநர் விஷயம் புகார் கொடுக்கப்பட்ட பிறகு தான் சர்க்காரியா என்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் போடுறாங்க, விசாரணை நடக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு 1975 வந்து எமர்ஜென்சி வந்து விடுகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கருணாநிதி ரொம்ப சுமூகமாக இந்திரா காந்திக்கு, ஏன்னா இந்த புகார்லாம் வந்துடுச்சு. 72 போய் இவர் எம்ஜிஆர் கல்யாண சுந்தரம் கொடுத்துட்டாங்க, கமிஷன் போடப்பட்டது, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. 74 வரைக்கும் 75 வரைக்கும் நிறைய விஷயங்களை இந்திரா காந்திக்கு சுமூகமாக அந்த அம்மா மனம் கோணக்கூடாது, தன் மீது ஒரு அக்கறையாக இருக்கணும், ஒரு பற்றாக இருக்கணும், நம்மளும் ஒரு பற்றோடு நடந்துக்கணும், நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்குறாரு. அதில் ஒன்று தான் காவிரி உரிமைக்கான அந்த தண்ணி பிரச்சனை இன்னை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. 1974 100 வருஷ ஒப்பந்தம் 1924 போடப்பட்ட பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்து அந்த ஒப்பந்தம் 1974 முடிவுக்கு வருகிறது. 2 மாநில அரசுகளும் உட்காந்து பேசி அது ஒப்பந்தம் போட்டிருக்கணும். அப்போ ஒரு பெரிய துரோகத்தை செய்கிறார் கருணாநிதி. இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். விட்டு கொடுத்தாரு. ஏன்னா அந்த அம்மா வந்து அகைன்ஸ்டாக இருக்கக்கூடாது. கர்நாடகாவில் ஏன் அப்படின்னா அங்கே காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. அப்போ அதை எதிர்த்து ஏதாவது சிக்கல் பண்ணோம்னா அது இந்திரா காந்தி அம்மா மனசை புண்படுத்திடும், கோவப்படுத்திடும், நமக்கு சிக்கல் வரும் அப்படின்னு எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட பிறகு கூட ஒரு 8 மாதம் சைலண்ட்டாக தான் இருக்கிற, எதிர்க்கலாம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, மாநிலம் முழுக்க இருக்கிற ஆட்சி அப்படி நீடிச்சுட்டே இருக்கிறாங்க. எலெக்ஷன் தான் இல்லை அப்படின்னு காங்கிரஸ் எங்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 72 தேர்தல் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு. இவர் வந்து இல்லை அதை நீடிக்கணும்னு கேட்குறாரு. இல்லைன்னு சொல்கிறப்ப தான் இந்த பின்னாடி எமர்ஜென்சியை வந்து எதிர்க்கிறார். அந்த காலகட்டத்தில் அந்த கடைசி கட்டமாக தான் எதிர்க்கிறார். இதெல்லாம் பெரிய வரலாறு. அப்புறம் அது பிற்பாடு அந்த அம்மா இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்ததால் அது வந்து வீழ்ந்து போகிறது. ஜனதா கட்சி ஆட்சி வருகிறது. ஆட்சிக்கு வந்தோடனே அப்போ வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அரசியல் தலைவர், அவரும் எமர்ஜென்சி காலகட்டத்தில் பிடிச்சி வெடிகுண்டு வழக்கில் ஜெயிலில் வச்சுது. இந்த வரலாறுலாம் நமக்கு நிறைய தெரியும்.
அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த வழக்கு ஜனதா கட்சி அரசு வந்து வித்ட்ரா பண்ணுது, திரும்ப பெற்றுக்கொள்கிறது. அவர் விடுதலை, அந்த வழக்கிலிருந்து விடுதலைன்னு. அதை பார்த்துட்டு நம்ம தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜனதா கட்சிக்கிட்ட அவர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார். உடனே வந்து நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என் மேலே இப்படியாக ஒரு வழக்கு இருக்கிறது, இதை வந்து நீங்கள் ரத்து செய்து இதிலேருந்து விடுவிக்க வேணும்னு அங்கே அழுத்தம் கொடுக்குறாரு. உடனே சொல்லுது, அது வந்து பொய் வழக்கு, அரசியல் குற்றச்சாட்டு வழக்கு, வெடிகுண்டு வச்சதாக இந்திரா காந்திக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு எமர்ஜென்சியில் எதிர்ப்பாக நிறைய பேர் வந்தவங்க மேலே இந்த மாதிரி வழக்கு போட்டாங்க. அதற்காக போடப்பட்ட வழக்குன்னு நாட்டுக்கே தெரியும், பழிவாங்கப்பட்டிருக்கிறோம் எல்லாருமே. அதனால் இந்த ஆட்சி வந்த உடனே, இந்திரா காந்தி வீழ்ந்த உடனே வந்த புதிய ஆட்சி ஜனதா கட்சி இவர் மீதான வழக்கை தள்ளுபடி பண்ணுது. எனக்கு வேணும்னு கேட்டோன்னு, இல்லை இது வந்து ஊழல், நீ செஞ்சிருக்கிற ஊழலில் செஞ்சு சிக்கி இருக்கிறதால இது வந்து நீக்க முடியாது, நீங்கள் நீதிமன்றத்தில் தான் பார்த்துக்கணும்னு கருணாநிதிக்கு ஜனதா கட்சி தலைமை சொல்லிடுச்சு. அப்போ முரசொலியில் எழுதினது நல்லா ஞாபகம் இருக்குது. நான் தேடி படிக்கும்போது, ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு ஒரு நீதி, மாபாவி கருணாநிதிக்கு ஒரு நீதியா தலையங்கம் போட்டார் முரசொலியில். பெர்னாண்டஸுக்கு ஒரு நீதி, மாபாவி கருணாநிதிக்கு ஒரு நீதியா அப்படின்னு கேட்டு தலையங்கம் போட்டு எழுதுறாரு. இதுதான் அந்த வரலாறு. நீ ஊழல் பண்ணி பணத்தை எடுத்துருக்கிற, அது மேலே விசாரணை, அது கமிஷனை, அதை போய் நீக்கினா எப்படி நீக்க முடியும்? இவர் எதை சொல்ல வர்றாரு? ஒரு பெரிய போராட்டத்தில் ஒரு தலைவர் வெடிகுண்டு வழக்கில் பொய்யாக சேர்த்து அந்த அம்மா உள்ள தூக்கி வைக்குது ஜெயிலில், அதனால் வந்து அதை வித்ட்ரா பண்ணாங்க, எனக்கும் வித்ட்ரா பண்ணணும்னு போய் நின்றுக்கிட்டு அதை செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னே என்ன வசனம் எழுதினார்னா, மாபாவி கருணாநிதிக்கு ஒரு நீதி பார்த்தீங்களான்னு இப்படி அழுதுவது. வரலாறு இப்படியாக வந்திருக்கிறது. அதனால் இது எதுக்குன்னா, இந்த சர்க்காரியா கமிஷன் பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, சர்க்காரியா கமிஷன் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்தது. அதில் ஒருத்தர் அப்போவே சாதிக் பாஷா மாதிரி தற்கொலை பண்ண சம்பவம் நடந்திருக்குது. பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு இன்றைக்கி இருக்கிற தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த 71, 73 நடந்த அந்த விடயத்தை வந்து சர்க்காரியா கமிஷனுக்கு முன்னாடி ஒரு தலைமை செயலாளர் தமிழக முதலமைச்சராக இருக்கிறவர் மீது, கருணாநிதி மீது சார்ஜ் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் போட்ட அந்த வழக்கு, இவருக்கு தான் எல்லாத்துக்குமே சாட்சியம் இல்லாமல் கழிஞ்சிடும். அப்புறம் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு ஒன்று கடைசியாக முடிவுக்கு வந்துடுவோம். வந்துட்டோடனே இந்திரா காந்தி வராங்க, ஆட்சி போயிடுச்சு. அப்புறம் அடுத்த முறை அதுக்குள்ளாரே ஒரு சமரச நிலை வருது இந்திரா காந்திக்கும் கருணாநிதிக்கும். அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் தான் என்னெல்லாம் சித்திரவதை பண்ணாங்க, என் மனைவியை வந்து சோதனை பண்ணி கொச்சப்படுத்தினாங்க போலீஸு, இந்திரா காந்தி போலீஸு. அதனால் காங்கிரஸை வேரோடு மண்ணோடு வீழ்த்துவோன்னு தஞ்சாவூரில் பேசினார்ல அந்த கருணாநிதி, பின்னாடி நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு சொல்லி ஒன்றா ஒட்டிக்க ஒரே ஒரு டிமாண்டு, அந்த சர்க்காரியா கமிஷன் ஏவன் ஒரு பெரிய ஏப்பத்தோடு முடியணுன்ற டிமாண்டு தான். அந்த அம்மா அது பிறகு வந்தாங்க, அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க, அது வித்ட்ரா, அந்த வழக்கே சர்க்காரியா கமிஷனு திரும்ப பெறப்பட்டது, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கும் இந்த தோழர்கள் சொல்லுவாங்க, எங்கள் தலைவர் மீது குற்றச்சாட்டு இருந்தாலும் நிரூபிக்கப்பட்டதா அப்படின்லாம் பேசிக்கிறாங்கல்ல. இப்படிலாம் நடந்தால் எப்படி நிரூபிக்க முடியுன்ற ஒரு கதையும் இதோடு சேர்த்து நம்ம முடிவுக்கு கொண்டு வருவோம். காலம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது, இப்போ நடக்கிற இந்த மாதிரியான ஊழல் முறைகேடுக்கு முன்னாடி என்ன நடந்தது, தொடக்கம் எங்கேருந்து வந்தது, இந்த இளம் தலைமுறை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நம்ம போடுறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இப்படியான விடயங்களை தேடி பேசுவோம். நன்றி, வணக்கம்.